அநேகத்தில் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். ஏனென்றால் ஒழுக்கம் நேர்மை என்பது உலகத்தில் ஒழுக்கமாக இருக்காங்க, அவங்களெலாம் பரலோகத்துக்கு வர முடியுமா? அவங்களெலாம் பரலோகத்துக்கு வர முடியாது. ரட்சிக்கப்படாதவங்க பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனால் உங்களை காட்டிலும் அருமையானவங்களே உலகத்தில் ஒழுக்கம் உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு உலகத்தானுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்? பலமாக இருக்கணும். நம்முடைய நீதி பலமாக இருக்கணும். அவர்களை காட்டிலும் உங்கள் நீதி பலமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். ஆகையினாலே தேவனுடைய பூரண சத்தியத்திற்கு ஏற்றபடி அவர் நடக்கக்கூடியவர் தான் இயேசு. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை போதித்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சத்தியத்தை போதித்தார். ஒழுக்கம், நேர்மை, உத்தமம். ஒழுக்கம், நேர்மை, உத்தமம். ஜெபிக்கிறதுல உண்மை, வேலை செய்கிறதுல உண்மை, குடும்பத்தை நடத்துறதுல உண்மை. ஆகினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உண்மை, நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நேர்மை, உண்மை, ஒழுக்கம் அதெல்லாம் இருக்குது. நான்லாம் 10வது வகுப்பு ஃபெயில் ஆகிட்டேன். என்னை சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, வருத்தப்படுறீங்களா? அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பாஸ்டர் 10வது வயசில் ஃபெயில் ஆகிட்டாரா? ஆமாம், ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனால் டுட்டோரியல் காலேஜில் போய் படித்தேன். என்னப்பா 12வது வகுப்பு படித்து முடிச்சவன் தான் காலேஜ் போவேன். ஆனால் நீ 10வது வகுப்பு ஃபெயில் ஆனாலும் காலேஜ், டுட்டோரியல் காலேஜ் பேரை எப்படி பார்த்தீங்களா? டுட்டோரியல் காலேஜ். அந்த காலேஜில் போய் சேர்ந்து எப்படியாவது பாஸ் பண்ணணுமே. பார்த்து எழுதி 6, 7 பார்த்து எழுதி பாஸ் பண்ணி, அப்போ 8வது வகுப்பு 10வது வகுப்பு வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? ஃபெயில் ஆக்கக்கூடாது. 10வது வகுப்பு ஃபெயிலாகாமல் படிச்சுட்டு சரியாக படிக்காததுனால 10வது வகுப்பில் மாட்டிக்கிருச்சு. 10வது வகுப்பில் மாட்டினா டுட்டோரியல் காலேஜில் போய் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு போய் படித்தா, அந்த ஆள் யாருன்னா மிலிட்ரிக்காரன். ஹலோ, அந்த ஆள் மிலிட்ரிக்காரனா எப்படி? கரெக்டாக 9 மணிக்கு எல்லாம் உள்ளே இருக்கணும். 9 மணிக்கு உள்ளே இருக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அங்கேயே வாசல்லையே நிப்பாட்டிடுவாப்ல. வாசலே நிறுத்திடுவார். நான் எங்கேருந்து வரணும்? நான் இருக்கிற வீடு வடக்க. டுட்டோரியல் காலேஜ் இருக்கிற இடம் எங்கே தெரியுமா? எங்கள் அப்பா வேலை பார்க்குற மெல்லுக்கிட்ட இருக்குது, சத்திரப்பட்டி ரோட்டில் இருக்குது. வீட்டில் தண்ணி எடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கப்புறம் சாப்பாடை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நடந்தே வரணும், காந்தி சிலைக்கு வரணும். அம்பலப்புலி பஜார் வழியாக போய் சத்திரப்பட்டி ரோடை பிடிச்சி அங்கே போகிறதுக்குள்ளே 1 வாரம் கரெக்டாக போனேன். 2வது வாரம் முதல் நாள் மன்னிச்சு விட்டுட்டாங்க. 2வது நாள் என்ன தெரியுமா? 2வது நாள் இப்படி அடித்தாங்க. டுட்டோரியல் காலேஜில் போய் பணத்தை கொடுத்து அடி வாங்கிறது எப்படி பார்த்தீங்களா? அவன்கிட்ட போய் காசை கொடுத்து அடி வேற. அவர் சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமா? நீ படிக்கிறியோ படிக்கலையோ ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு, அது நல்லதுதான். நீ படிக்கிறியோ படிக்கலையோ, கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம ஆட்டுக்கு போனோம், நம்ம ஆட்டுக்கு படித்தோம், ஒரு இது இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நீ படிக்கிறியோ படிக்கலையோ ஒழுக்கம், நேர்மை ரொம்ப முக்கியம். முதல் நாள் இப்படி அடித்தான், மறுநாள் 2-3 நாள் கழித்து மறுநாள் வேலைக்கு லேட்டாக போனால் பெரம்பு வச்சு இப்படி அடி வாங்கியிருக்கீங்களா? இப்போலாம் பையகளை அடித்தாங்கன்னு வச்சுக்க வாத்தியார், அவன் கம்பை பிடுங்கி இப்போ நிறைய சிலம்பலாட்டு வேற கற்றுக் கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு கம்பை வச்சுருக்காங்க. வண்டியில் 2 வீலரில் போகும்போது 3 கம்பு 4 கம்பு சிலம்பலாச்சு. எதை கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. கம்பை வச்சு, அந்த மூங்கி கம்பை வச்சு அடிப்பார்.
ஒரு ஆள் பையன் சேத்தூர்லேருந்து வந்தவன் அடித்து கையை வீங்கிருச்சு. அவங்க அம்மா பார்த்து அழுகுது. படிக்கணும், ஒழுக்கம், இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிரு. பார்த்தா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த ஒழுக்கத்துக்குள்ளே வர முடியலை. என்ன செய்யறது? அவ்வளோதான். அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்னு சோத்தை எடுத்துக்கிட்டு போய் நேராக போய் சஞ்சீவி மலையில் ஏறிடுது. அந்த மலைக்கு மேலே ஏறிடுது. மத்தியானம் சாப்பிட்டுட்டு கீழே என்ன செய்கிறது? இறங்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போனது மாதிரி. யதார்த்தமாக எங்கள் அப்பா அங்கே போய் கேட்க போயிருக்காரு, என்ன பையன் எப்படி படிக்கிறான்னு. உன் பையன் நல்லா படித்தான், அவன் என்னைக்கா வந்தான், வந்து 15 நாள் ஆச்சா அப்படின்ட்டாப்புல. எப்படி பாருங்க. வேற அதுக்கடுத்து வீட்டில் வேற அடி வாங்கி வேற திரும்ப போய் மறுபடியும் 150 ரூபா கட்டணும். மறுபடியும் 150 ரூபா சேர்க்கறதுக்கு மறுபடியும் போனால் 10 மணி வரைக்கும் ஒரு எஸ்ஐயை மனப்பாடம் பண்ணி 10 தப்புக்குள்ளே இருக்கணும். 10 தப்புக்கு என்ன செய்யக்கூடாது? மேலே போகக்கூடாது. நான் நினைக்கிறேன், என் பிள்ளைகளை நினச்சி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுறேன். அல்லேலூயா. ஒழுக்கம். அதுக்கப்புறம் எப்படியோ படித்து இங்கிலீஷு கணக்கு பாஸ் பண்ணி 12ஆவது வகுப்பு வரைக்கும் படித்தோம். ஒழுக்கம் ஒரு அதனால தான் சொல்ல மாதிரி பவுல் சொல்கிறான் பாருங்க, நான் என் சரீரத்தை ஒடுக்கி என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் ஜெபிக்கணும். 5 மணிக்கு எந்திக்கணும். 5 மணி தாங்கிறது இல்லை, எந்திரிச்சு ஜெபிக்கணும். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். எதெல்லாம் விரும்புகிறோம் வார்த்தையை கண்டுபிடிச்சு ஜெபிக்கணும். அருமையானவளே, உண்மை உத்தமம். அந்த ரங்கத்தில் நீ ஜெபிக்கிற ஒன்றை வெளிரங்கமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ரங்கத்தில் உண்மை. ஆகினாலே வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம், மார்க்கு 12ஆம் அதிகாரம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். 12